சிறப்பு தோற்றத்தில் கலெக்டராக நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணு நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா, இல்லை அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில் அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி ஏதாவது உங்கள் கேரக்டரை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இல்லை, அதை சொன்னால் கதை சொன்ன மாதிரி இருக்குல்ல. அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் அவர் என்ன 5 நாள் தான் கூப்பிட்டாரு நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனால் எல்லா நாளும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸாக சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணலை. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது நான் எவ்வளோ படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நம்மளை வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்றைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசித்தேன். இவர் பெருந்தன்மையாக என்னமோ சொல்லிட்டாரு, எடுத்தோடனே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இதுதான் என்னால் அவர் ஆரோக்கியம் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், சரி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இது கண்டிப்பாக பண்ணுங்க, நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்தில் இருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார். யார் சார் உங்களுக்கா சார்ன்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் நானோ ரம்யா பாண்டியனோ ஆரோவோ ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிருத்திகா தான் இந்த படத்தில் எல்லாமே. அவங்கள சுற்றி தான் எங்கள் எல்லாரோட கதையும். சொல்லுங்க, வம்சத்துலேருந்து எவ்வளவு படம் நடிச்சாருங்க. இந்த பட தலைப்பில் தான் உங்கள் பேர் இருக்கு, அருள்வான். இது நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு பேரை மாற்றினாங்களா, இல்லை முதலே வச்ச பிறகு உங்களை பேருக்கு கூடி கூப்பிட்டாங்க? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாற்றுங்க நானும் இருக்கேன், இதே டைட்டிலாக வச்சிங்கன்னா சரி வருமானு. பட் அவருக்கு பொருத்தமாக பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. இது வேறு ஏதாவது சொல்ல வர்றாரு, நீங்கள் வந்ததே லேட். அவர் இது வான் தான் டைட்டில் வச்சோம். அதாவது வானம் சார்ந்து மலை சார்ந்தது. அந்த டைட்டில் கிடைக்கல. இப்போ ஜென்ரலாகவே ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும். அதனால் அருள்வான்னு சேர்த்து வச்சுக்கணும், அருள்வான், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த மாதிரி இல்லை, அந்த ஸ்கிரிப்டே வேற ஸ்கிரிப்டாக இருந்தது, சின்ன ஸ்கிரிப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிரிப்டை மாற்றி தான் இந்த மாதிரி. அதாவது ப்ரொடியூசர் விருப்பம் என்னென்னா சின்ன படமாக பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க டெக்னீஷியனாகவும் ஜிவி பிரகாஷ், அருள் சார், ஆரவ் சார், அந்த மாதிரி ரம்யா மேம் எல்லாத்தையும் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த படத்தை கைவிட்டுட்டு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அண்ணனை கம்மிட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட் வேறு. ஸோ அதனால தான் சொன்னால் நான் அண்ணனோட மறுபடியும் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணோம். டேரக்டர் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரம்யா பாண்டியன் யாருக்கு ஜோடி? ஆர்வ சாரோட. அருள் சார் சார் இங்கே சார் கோடம்பாக்கத்தில் அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள் இதுன்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்வாங்க. இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் டிமாண்டிக் ஆகும் 3. ஸோ அதே கான்டெஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஹேண்டில்னா என்னன்னா, அது ஒரு பேய் படம், இது ஒரு நல்லது செய்கிற ஒரு படம். ஸோ அதுலேருந்து எப்படி மாறுபட்டுருக்கீங்க? இல்லை, இது நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே, இவர் கதை சொல்லும் போதே நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதில் கிடைச்ச கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை நம்ம படம் பார்க்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன இதுக்குன்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லுங்கள். கதாநாயகனா ஃபுல் ஃப்ளெக்சாக நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டேரக்டர் ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில்? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லல, 5 நாள் வருஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா வேணாம்? நிறைய முடிவு எடுத்துருப்பீங்களா நைட்டு? இல்லை, இவர் கொஞ்சம் கொண்டாக்க மாட்டாங்க. நான் தான், ஏன்னா ஆல்ரெடி தகராறுன்னு ஒன்று வச்சு எடுத்தாரு. அதனால நான்
எனக்கு என்னன்னா இப்போ சீரியஸாகவே ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்துருக்கோம்னா ஆக்சுவலாக ஃபுல் படம் இருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். நானும் அவங்க கிருத்திகா இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. பேசணும் சார். மாசான ஹீரோவா பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகள்ல முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாக பண்ணல சார். வம்சம் ஒன்று போதும் சார். வம்சம்ல வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பாரு, அவர் வச்சு தான் படமே. இல்ல இன்னைக்கு வரைக்கும் அருளி சார் தான் வம்சத்தை தான் முக்கியமா சொல்றாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்க அடுத்து கொடுக்கணும். பட் இதை மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க சார்? கண்டிப்பா பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள்ல 5 நாளுக்குள்ளாலும் நீங்க அடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். 5 நாள் எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்கேன். இல்ல சார், 5 நாள் சொல்லி 5 நாள் ஆயிக்குவாங்க. அருளுக்கு ரம்யா பாண்டியன் மேடம்ங்க, ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராமநாண்டா ராவணாண்டா, இது ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ண தயங்குறீங்க? இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலே அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட், அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டா இருந்ததுன்னா நம்மள அறியாம நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன், பிடிச்சி வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படின்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது எனக்கு பெருமையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு சோல் இருக்குது. ஸோ படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் கிட்ட ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக 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 சார். தமிழ் சினிமாவில் வந்து பெரும்பாலும் வந்து டபுள் ஹீரோ வந்து நடிக்கிறதுக்கு வந்து ரேராக தான் நடிப்பாங்க. அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, என்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க? தமிழில் வந்து அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. தமிழ்லேயும் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போ வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 days ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ளே வந்தார். எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்கில் நாங்கள் சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமாக அது பார்க்கும்போது அருள் சார் அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். அருள் சார் டைரக்டர் இதே உண்மை கதைன்னீங்க, இது ஒரு தனிப்பட்டவருடைய கதையா அல்லது அங்கே நடந்த இன்சிடென்ட் மாரி இருந்துச்சு? ஒருத்தருக்கு படிப்பு இல்லையா இல்லை அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு? அதாவது அங்க ஒரு என்ஜிஓ கேட்டாங்க. ஒரு என்ஜிஓ 25% வந்து தான் படிப்பு இருக்குது, 75% வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றாரு. முக்கியமாக இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காடர் மொழியில் எடுக்கப்பட்ட படம். அதாவது காடர் மொழி ஏஷியாவிலேயே ஃபர்ஸ்ட் மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அனீஸ்னு ஒரு தம்பி தான் அந்த வால்பாறை கல்லார்குடின்னு ஒரு ஊர் சைடில் இருந்து வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி கொடுத்தார். நான் ஆக்சுவலி ட்ரெக்கிங் போகிற பழக்கம் எனக்கு அதிகமாக உண்டு. நான் அந்த மாதிரி வந்து சின்னூர்ன்ற ஒரு கிராமம், அதாவது பெரிய குளத்துக்கு மேலே இருந்து உள்ளே போகிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நான் போகும்போது அது குடின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களை நான் வந்துட்டு சந்திக்கும் போது அப்போ ஒரு குழந்தை வந்துட்டு என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. என்னென்னா 3 மாதம் காட்டாற்று வெள்ளம் வரும், இதை கிராஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு சிக்னல் கிடையாது, அதனால் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, ரோடு இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அவங்க. ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி ஒரு பத்திரிகைக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சேன். அதை உடனே இம்மிடியேட்டாக வந்துட்டு ப்ரெஸ் ஆச்சு, இது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கலெக்டர் என் லைனுக்கு வந்தார்.
இந்த இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டேன். ஸோ அவருக்கே அது சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்ரஸ் வந்துட்டு சொன்னேன். அப்புறம் இது தேனி மாவட்டத்திலேருந்து பேசின கலெக்டர், இது பெரியகுளம் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை கனெக்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே அந்த குழந்தைய போய் பார்த்து அதுக்கான எஜுகேஷனை கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அதை எஜுகேஷனை முடிஞ்சிருச்சு. இதனோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சிருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சிருக்காங்க. இது சார் கிட்ட கேட்டு ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் எங்கள் அக்கா கிட்ட அதை சொன்னேன். அது நான் இந்த படத்தில் நிறைவேற்றிட்டேன், பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.